அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிவிஆர்ஹெச் சாஸ்திரி. நான் அரிஸ்டோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது சிறுநீரகம் பார்க்க சிறப்பு மருத்துவராக இருக்கேன். மதுரை மாவட்டத்தில் அதிநவீன வசதிகளை கொண்ட டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு அரிஸ்டோ சிறப்பு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. இன்னைக்கு நம்ம சிறுநீரகம் பாதிப்படக்கூடிய முக்கியமான காரணம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிறுநீரகம் பாதிப்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சர்க்கரை நோய், அதாவது சுகர், டயபெட்டிஸ் சொல்லுவோம். டயபெட்டிஸ் 100 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னா அதில் 70லேருந்து 80 பேருக்காவது 10 வருஷம் கழித்து சுகர் மூலமாக வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு வந்து தான் செய்யும். ஸோ இது எப்படி நம்மளால் தடுக்க முடியும்? டயபெட்டிஸ் இருந்தாலுமே சிறுநீரகம் பாதிப்பு வராமல் எப்படி நம்மளை பாதுகாப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம் சுகரோட கண்ட்ரோல். சர்க்கரையை நல்லா நம்ம கண்ட்ரோலாக பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வரக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் நம்ம தடுக்கலாம். சுகர் மட்டுமே இல்லாமல் சுகர் இருக்கும்போது நிறைய பேருக்கு கூடவே ப்ரெஷர், ரத்த கொதிப்புமே இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த ரத்த கொதிப்பு இருக்கும்போது அதுக்குமே சேர்த்து நம்ம மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ரெண்டு மூலமாக வரக்கூடிய தொந்தரவு வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுகர் மூலமாக எப்படியெல்லாம் இந்த கிட்னி பாதிப்பு வரலாம் அப்படின்னா, 2 வகையாக சுகர் மூலமாக வரக்கூடிய கிட்னி தொந்தரவு வரலாம். ஒன்று, சுகர் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கிறனால கிட்னி சிறுநீரகத்தில் புரத சத்து புரோட்டீன் வெளியில் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். ஸோ அதிகமாக இந்த புரோட்டீன் லீக் ஆகிட்டே இருக்கிறனால யூரின் போகும்போது நுரையாக வரத்துக்கான வாய்ப்புகள் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தெரிய வரும். ரெண்டாவது தூங்குறதுக்கு அப்புறமா நைட்டில் அட்லீஸ்ட் 4-5 தடவை எழுந்திரிச்சு யூரின் போகிற மாதிரி இருக்கும். மூணாவது, அந்த யூரின் போகிற வழியில் எரிச்சல் இல்லைன்னா குளிர் காய்ச்சல், யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரத்துக்கான சான்சஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது மட்டுமே இல்லாமல் இந்த நாள் ஆக ஆக கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துட்டு இருக்கறனால கிரியாட்டினின், உப்பு சத்துன்னு சொல்கிற இந்த உப்பு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வகையாக சுகர் இருக்கிறனால சிறுநீரகம் பாதிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போது இதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு இந்த சுகர் மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகள் நம்ம குறைக்கலாம் அப்படின்னா, முதல் செய்ய வேண்டியது சுகர் கண்ட்ரோல். டாக்டர் சொல்கிற அளவுக்கு சுகருக்கு என்ன டேப்லெட் எடுக்கணுமோ, எந்த நேரத்துக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே நேரத்துக்கு டேப்லெட் எடுக்கிறது, சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இது மட்டுமே இல்லாமல் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது. அட்லீஸ்ட் சுகர் இருக்கிற ஆட்களுக்கு அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் ADA இது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு 30 நிமிஷம் அப்படின்னா அரை மணி நேரமாவது வாக்கிங், ஹை இன்டென்சிட்டி வாக்கிங் பண்ணணும். இப்படி வாக்கிங் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 5 நாள் அப்படின்னா 5 நாள் தொடர்ந்து நம்ம அரை மணி நேரம் வாக் பண்ணுறோம் அப்படின்னா 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு வாக் பண்ணணும். 2 நாள் தொடர்ந்து வாக்கிங் பண்ணாமல் இப்படி பண்ணிகிட்டே இருக்கோன்னா ஓரளவுக்கு நம்ம ரத்த கொதிப்புமே கண்ட்ரோல் வச்சுக்கலாம், சுகருமே கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்.